வெல்கம் டு மகுடம் படிப்பகம். நம்ம படிமம் மூலம் படிங்கிற சீரியஸ்ல 10th வீடியோ தான் இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 1 to 9 வீடியோ பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் நிப்பாட்டுறேன், மேலே ஐ பட்டன்லையும் நிப்பாட்டுறேன். பிளேலிஸ்ட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன், பாருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது போக நம்ம சொற்பொருளை சொல்லி எடிங்கிற சீரியஸை கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுவும் நான் பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். அதுல நான் 2 வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க. பிளஸ் நம்ம டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வீக்லி டெஸ்ட் டெலிகிராம்ல வச்சுட்டு இருக்கோம். டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கிங்க. டோட்டலா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6 வீடியோல 90 முடிச்சிட்டோம். 15 90 முடிச்சிட்டோம். அடுத்த ஒரு 3 வீடியோல 30 இன்னொரு 90 முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டிச்ல நம்ம 55 பார்க்க போறோம். அப்ப டோட்டலா 235 கலைச்சொல் நம்ம வந்து இந்த வீடியோவோட நமக்கு முடிய போகுது. ஜாகிரபியில விர்ச்சுவல் அகாடமியிலிருந்து எடுத்த புக்கு தான். நான் இதுக்கான வீடியோ வந்து நான் சோர்ஸ் அனாலிசிஸ் நேற்று போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், பாருங்க. டோட்டலா 1 to 14 பார்ட் இருக்கு நம்ம கலைச்சொலுக்கு. அதுல 14th பார்ட் ஜாகிரபி, அதுதான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதான் ஈஸியா இருக்கும் படிக்க. இத்தனைக்கும் இந்த 235 கலைச்சொலும் வந்து நீங்க டெய்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னாவே உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். அதாவது 235 படிச்ச மாதிரியே இருக்காது. 10 to 15 மினிட்ஸ் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணி அழகா படிச்சுட்டு போகலாம். இமேஜ் வச்சு இமேஜினேஷன்லயே நீங்க படிக்கலாம். அதுக்கு நான் கேரண்டி. இப்போ வாங்க பார்க்கலாம். அனபேட்டிக்ல பேட் எடுத்துக்கங்க. இது நான் முன்னாடி பாட்டிலேயே நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பேட் எடுத்துட்டு எப்போ விளையாட போவோம் அப்படின்னா வெயில் தணிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது வெயில் கம்மியானதுக்கு அப்புறம். அப்போ மாறு வெப்பநிலை ஒரு கீ பாயிண்ட், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம பேட் எடுத்துட்டு போய் நம்ம விளையாண்டு அந்த மேட்ச்ல நம்ம ஜெயிச்சிட்டோம், வின் பண்ணிட்டோம், பேட்டை மேலே தூக்கிட்டு டான்ஸ் ஆடுவோம். அப்போ மேல் ஒரு கீ பாயிண்ட். ஒன்றும் இல்லைங்க, நான் என்ன பிராக்கெட் போடுறேனோ அதை அப்படியே பார்த்துக்குங்க. ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கங்க. நான் பிடிஎஃப்பும் டெலிகிராமில் கொடுக்குறேன், பார்த்து அப்படியே அந்த இமேஜ் வச்சு ரிவைஸ் பண்ணுங்க. நீங்கள் ஜெராக்ஸ் போடவோ இல்லை வந்து இதை ஒரு புக்காக போடவோ எதுவுமே நீங்கள் தேவையில்லை. நீங்கள் இந்த ஜஸ்ட் இந்த பிடிஎஃப் வச்சுட்டு நான் கடைசியாக முடிக்கிறப்ப நான் கம்பைல் பண்ணி கொடுக்குறேன். ஒரு 10 முடிகிறப்ப நான் கம்பைல் பண்ணி கூட கொடுத்துட்றேன். அப்படியே கம்பைல் பண்ணதை வச்சு அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா பக்காவா மைண்ட்ல நிற்கும், ஓகேங்களா? அனபேட்டிக்ல இந்த பேட்டை மட்டும் எடுத்துக்கங்க. பேட் எடுத்துட்டு நம்ம எப்போ விளையாட போவோம் அப்படின்னா வெப்பம் தணிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது சூடு குறைஞ்சதுக்கு அப்புறம், வெயில் ஓவரா அடிக்காத டைம்ல தான் போவோம். அப்போ வெப்பம் மாறினதுக்கு அப்புறம், வெப்பநிலை மாறு வெப்பநிலை. அப்புறம் நம்ம அந்த மேட்ச்ல போய் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா பேட்டை மேல தூக்கிட்டு ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மேல் ஒரு கீ பாயிண்ட். ஃபர்ஸ்ட் இந்த 2 கீ பாயிண்ட்டை பார்த்துக்குங்க. இந்த 2 கீ பாயிண்ட் வச்சு இந்த இமேஜை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அங்கே போய் லிங்க் பண்றப்போ டக்குன்னு மைண்ட்ல ஏறும். ஓகே, இது பாருங்க, அமை டல். இதுல டல் மட்டும் எடுத்துக்கங்க. டல்லா இருக்காங்கன்னு சொல்லுவோம். இப்போ வீட்டில் நம்ம வயசானவங்க பார்த்தா அவங்க ரொம்ப டல்லா இருப்பாங்க. அப்போ வயசானவங்க டல்லா இருப்பாங்க, வயது ஒரு கீ பாயிண்ட். அப்புறம் எப்ப பார்த்தாலும் அவங்க அயர்ந்து தூங்கிட்டே இருப்பாங்க. அப்போ அயர்ந்து ஒரு கீ பாயிண்ட். அப்புறம் அவங்க மூஞ்சியெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா குழியா இருக்கும் வயசானதுனால. அப்போ குழி ஒரு கீ பாயிண்ட், ஓகேங்களா? நான் திரும்பவும் சொல்றேன், அமை டல்ல இந்த டல் மட்டும் நான் பிராக்கெட் போட்டது எடுத்துக்கங்க. அதை நம்ம வந்து டல்னு சொல்லுவோமா ஸ்பீடா சொல்லும் போது. அப்போ டல், வயசானவங்க எப்பவுமே டல்லா இருப்பாங்க. அப்போ வயது ஒரு கீ பாயிண்ட். அப்புறம் அவங்க எப்பவுமே அயர்ந்து தூங்கிட்டு இருப்பாங்க, இது ஒண்ணு. அவங்களுக்கு மூஞ்சில பாத்தீங்கன்னா குழியா இருக்கும். அப்போ குழி ஒரு கீ பாயிண்ட். அவ்வளவுதான், இந்த 3 கீ பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் இது பாருங்க, ஆனா கிளிப்னா கிளிப்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த கிளிப் இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கிளிப்னா கிளிப். நம்ம இந்த பெண்கள் வந்து கிளிப்பு போடுவாங்க இல்லைங்களா, அந்த கிளிப். அது வந்து அவங்க கடைக்கு போனாங்கன்னா கிளிப்பை பொறுக்கி எடுத்துருவாங்க. எந்தெந்த கிளிப்படா என்ன கலர் வேணும்னு சொல்லி பொறுக்கி எடுத்துருவாங்க. அப்போ பொறுக்கு ஒரு கீ பாயிண்ட். நல்ல கலரா பொறுக்கி எடுத்துருவாங்க. அப்போ கலரா வாங்குவாங்க. கலரானா என்னங்க, வண்ணமா வாங்குவாங்க. வண்ணம் ஒரு கீ பாயிண்ட். ஆனா கிளிப்பு மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மார்க் பண்ணது மட்டும் எடுத்துக்கோங்க, கிளிப்பு. இப்போ பெண்கள் கடைக்கு போனாங்க அப்படின்னா நல்ல வண்ணமா இருக்கிற கிளிப்பை பொறுக்கி எடுத்துருவாங்க. அப்போ கிளிப்பை பொறுக்கி எடுத்துருவாங்கன்னா பொறுக்கு. வண்ணமா இருக்கிறது, அப்போ வண்ணம் ஒரு கீ பாயிண்ட். ஓகே, அனமார்பிசம் சொன்னீங்கன்னா இதை மட்டும் பாருங்க. அனமார்பிசம்னா ஃபிஷ்னு வரும். ஃபிசம்னா ஃபிஷ்னு வரும். ஃபிஷ் எப்பவுமே எங்கெங்க இருக்கும், ஆள் கடல்ல தான் இருக்கும். அப்போ ஆள் ஒரு கீ பாயிண்ட். நான் இன்னொரு கீ பாயிண்ட்டும் அங்கே கீழே வந்து உங்களுக்கு அந்த டிரான்ஸ்லேஷன் பக்கத்தில் வச்சு சொல்றேன். இது மட்டும் ஃபர்ஸ்ட் பாத்துக்கங்க. அனமார்பிசம்ல ஃபிசம்னா ஃபிஷ் எப்பவுமே நமக்கு ஆள் கடல்ல தான் இருக்கும். அப்போ ஆள் ஒரு கீ பாயிண்ட். இது பாருங்க, அனஸ்டாமோசிங் சேனல். இதுல சிங்கு மட்டும் எடுத்துக்கங்க. சிங்கு இது துள்ளாத மனமும் துள்ளும்ல விஜய் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த லாஸ்ட் சீன்ல போயிட்டு அந்த இன்னிசை பாடி வரும் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுவார். பாட்டு பாடணும்னா 2 பேர் வந்து சேர்ந்துருவாங்க. பிரிஞ்சவங்க 2 பேர் வந்து சேர்ந்துருவாங்க. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, பாட்டு பாடுவாரு, சிங் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்போ இந்த மாதிரி சிங் பண்ணோம் அப்படின்னா கிளை மாதிரி பிரிஞ்சிருக்கிறவங்களும் சேர்ந்துருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ இதுக்கு 2 கீ பாயிண்ட், கிளை பிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? நான் திரும்பவும் சொல்றேன்,
துள்ளாத மனமும் துள்ளும்ல அவர் பாட்டு பாடுவார், கடைசியில இசை பாடி வரும்னு பாட்டு பாடுவார், சிங் பண்ணுவார். அப்போ இவங்க கிளை மாதிரி பிரிஞ்சிருப்பாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் இருப்பாங்க. இவங்க இவரு விஜய் போனா கூட துரத்தி துரத்தி விட்டுருவாங்க இவங்க. அப்போ கிளை மாதிரி பிரிஞ்சிருக்கவங்க கூட சிங் பண்ணா சேர்ந்துருவாங்க, பாடுனா சேர்ந்துருவாங்க. அப்படியே இந்த படத்தை ஞாபகம் வச்சிங்கன்னா இந்த 2 கீ பாயிண்ட் அழகா ஞாபகம். ஓகே, இது பாருங்க அனடெக்கீஸ்ல இந்த டெக்கீஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. டெக்கீஸை டெக்ஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. டெக்ஸ்ட்னா மெசேஜ் பண்றது. நமக்கு பிடிச்சவங்க நமக்கு மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா அப்படியே உயர பறக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உயரம் ஒரு கீ பாயிண்ட். நம்ம முகத்திலேயே வந்து ஒரு மாற்றம் தெரியும், நம்ம உருவ மாற்றமா இருக்கும், அப்படியே அழகா சிரிப்போம், மெசேஜ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ மாற்றம், முக மாற்றம் தெரியும், அதுக்காக மாற்றம் ஒரு கீ பாயிண்ட். டெக்கீஸை நம்ம டெக்ஸ்ட்னு சொல்லிக்கிறோம். டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இந்த டெக்ஸ்ட் நமக்கு பிடிச்சவங்க டெக்ஸ்ட் பண்றப்போ நமக்கு உயர பறக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உயரம் ஒரு கீ பாயிண்ட். அப்படியே முகத்திலேயே ஒரு மாற்றம் தெரியும், ஒரு பொலிவு தெரியும், அப்போ மாற்றம் இன்னொரு கீ பாயிண்ட். ஓகே, அனிமோமீட்டர் இது எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். அனிமோமீட்டர் எதுக்கு அப்படின்னா காற்று வேகத்தை மெஷர் பண்றதுக்காக. அப்போ காற்று வேக மானின்னு சொல்லுவாங்க. இதை காற்று வேக மானி, காற்றின் வேகத்தை மெஷர் பண்றதுக்கான ஒரு டிவைஸ் தான் அனிமோமீட்டர். இது நான் வந்து கான்செப்டை கொண்டு வந்துட்டேன். எங்கெங்க நம்ம கான்செப்ட் படிக்கிறோமோ அங்கங்க கான்செப்ட் படிச்சுக்கலாம், எங்க நமக்கு ஷார்ட்கட் வேணுமோ அங்க ஷார்ட்கட் படிச்சுக்கலாம். நான் இமேஜ் பக்கத்துல தான் இந்த டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன், பிடிஎஃப்பும் கொடுக்க தான் போறேன். இமேஜ் பக்கத்துல வச்சு இமேஜினேஷனா பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை பார்த்துட்டே இருக்கிறப்போ எக்ஸாம்ல இந்த இமேஜே ஞாபகம் வரும். கவலையே படாதீங்க, பயப்படாதீங்க. ஓகேங்களா? காற்று வேக மானி. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள்னா கோணம்னு எல்லாத்துக்கும் தெரியும். எலிவேஷன்னா இது என்னன்னு சொல்லுவாங்க, எலிவேட்டர்னு சொல்லுவோம். அப்போ நீங்க இந்த எலிவேஷனை எலிவேட்டர் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கேயும் எலிவேஷன் தான் வருது, இங்கே எலிவேட்டர்னு வருது. எலிவேட்டர் என்னங்க பண்ணும், ஆளுங்களை மேலே ஏற்றிட்டு போகும். நம்ம உள்ள போய் நின்றோம் அப்படின்னா அது அப்படியே மேலே தூக்கிட்டு போகும். அப்போ ஆளுங்களை ஏற்றிட்டு போகும் மேலே. அப்போ ஏற்றம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்றிட்டு போகும்னா ஏற்றம், இல்லைன்னா மேலே போகும். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகும். அப்போ இப்படி போறது என்னங்க, ஏற்றம் தானே சொல்லுவோம். அப்போ ஏற்றம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்ல எலிவேஷன் மட்டும் எடுத்துக்கிறீங்க. இந்த எலிவேஷனை எலிவேட்டர் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இந்த எலிவேட்டர் லிஃப்ட்னு சொல்லுவோம் இதை. அப்போ எலிவேட்டர் அப்படின்னா இது நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்ன ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஏற்றிட்டு போவோம், அப்போ மேலே ஏறி போவோம், அப்போ ஏற்றம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த ஷார்ட்கட்டை முன்னாடியே சொல்லியிருப்பேன், நான் வேற இதுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்க, அன்ஹைட்ரைட், இந்த ட்ரைட்டை ரைட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பென்ல ஏதாச்சும் ரைட் பண்ணோம் அப்படின்னா இந்த இங்கு வந்து நீர் மாதிரி ஃப்ளோ ஆகுமா, தண்ணி மாதிரி ஃப்ளோ ஆகும். அப்போ நீர் இதுக்கான கீ பாயிண்ட். ஓகே, அன்ஹைட்ரேட்ல இந்த ரைட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பென்ல ஏதாவது ரைட் பண்ணோம் எழுதணும் அப்படின்னா இந்த இங்கு வந்து நீர் மாதிரி வரும். அப்போ நீர் இதுக்கான கீ பாயிண்ட். இது பாருங்க ஆந்த்ராசைட். இந்த ஆந்த்ராசைட்னா நிலக்கரியில ஒரு வகை, சில பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கும் நான் சொல்றேன். ஆந்த்ராசைட்னா ஆந்திரா சைடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆந்திரா சைடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆந்த்ராசைட்னா ஆந்திரா சைடு. இப்போ இந்த RRR படம் வந்து ஆந்திரா படம் தான். அப்போ ஆந்திரா சைட்ல இருக்கிற படம் எல்லாம் ஃபைட் சீன் வந்து சும்மா அனல் மாதிரி இருக்கும், பயங்கரமா பண்ணுவாங்க, அனல் மாதிரி இருக்கும். அப்போ அனல் இதுக்கான கீ பாயிண்ட். திரும்பவும் சொல்றேன், ஆந்திரா சைட் அப்படின்னா ஸ்பீடா சொன்னீங்கன்னா ஆந்திரா சைடுன்னு வரும். அப்போ ஆந்திரா சைட்ல இருக்கிற படம் எல்லாம் ஃபைட் சீன் எப்படி இருக்குன்னா அனல் பறக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எக்ஸாம்பிள் வந்து RRR படம் ஆந்திரா படம் தான். அப்போ அனல் பறக்கிற மாதிரி இருக்கும்னா அனல் கீ பாயிண்ட். இது பாருங்க ஆன்டிக்ளைன். ரெண்டு இருக்குங்க கான்செப்ட். சைக்ளைன்னு ஒன்று இருக்கு, ஆன்டிக்ளைன்னு ஒன்று இருக்கு. ஆன்டிக்ளைன்னா இந்த பாக்குறீங்களா இப்படி இருக்கும், சைக்ளைன் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் இப்படி இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆன்டிக்ளைன் அப்படின்னாவே உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க, குவிஞ்சிருக்கா, மலை மாதிரி இப்படி குவிஞ்சிருக்கு. அப்போ குவி ஒரு கீ பாயிண்ட் இருக்கு. அப்போ இதுக்கு ஒரே கீ பாயிண்ட் குவி. ஓகேங்களா? ரெண்டு கான்செப்ட் இருக்குங்க. நான் இந்த ஜியாகிரபியில கான்செப்ட் வைஸும் நான் உங்களுக்கு சொல்றேன். கான்செப்ட் வைஸுங்கிறப்போ இது நாலேஜும் நமக்கு டெவலப் ஆகும். வெறுமேன்னு நம்ம ஷார்ட்கட்டும் பார்க்காம நடுவில் நம்ம கான்செப்டும் படித்தோம் அப்படின்னா நம்ம நாலேஜ் நல்லா டெவலப் ஆகும். ஆன்டிக்ளைன், சைக்ளைன் ரெண்டு கான்செப்ட் இருக்கு. சைக்ளைன்னா இப்படி வளைஞ்சிருக்கும், ஆன்டிக்ளைன் அப்படின்னா இப்படி இருக்கும், குவிஞ்சிருக்கும். சரிங்களா? அதனால இப்படி மேலே இப்படி குவிஞ்சிருக்கனால இது குவின்னு சொல்றோம். இது வந்து சைக்ளைன் வந்து இப்படி உள்ள இருக்கும், இப்படி டிக்ரீஸ்ல இருக்கும், இது வந்து மலை மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ரெண்டு டிஃபரன்ஸ். இப்போ ஆன்டிக்ளைன் தான் நமக்கு இருக்கு இதுல கலை சொல்ல. அப்போ இதுக்கான கீ பாயிண்ட் குவி. ஆந்த்ரோபாலஜி, இது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஹிஸ்ட்ரி படிச்சதுல மானிடவியல் பற்றிய படிப்புன்னு இருக்கும் ஹிஸ்ட்ரியில. இருந்தாலுமே நான் இது எல்லாத்துக்குமே இந்த ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கணும், எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணுங்காக நான் சொல்றேன். பாலஜின்னு இருக்கா, ஸ்பீடா சொல்லி பாருங்களேன், பார்லேஜின்னு வரும். அப்போ பார்லேஜி சாப்பிடாத மனுஷனே இருக்க மாட்டான், சின்ன வயசுல பார்லேஜி சாப்பிடாத மனுஷனே இருக்க மாட்டான். அப்போ பார்லேஜினாவே மானிடவியல். திரும்பவும் சொல்றேன், ஆந்த்ரோபாலஜில பாலஜி மட்டும் எடுத்துங்க. அதை ஸ்பீடா சொல்லும் போது பார்லேஜின்னு வரும். பார்லேஜி சாப்பிடாத மனுஷனே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் குழந்தையில சாப்பிட்டுருப்போம். அப்போ மானிடவியல்.
ஆன்டி கிளினிக்கல்ல இந்த கிளினிக்கல் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ டாக்டரோட ஹாஸ்பிட்டல் நம்ம என்ன சொல்லுவோம், நான் கிளினிக்கு போயிட்டு வரேன், டாக்டர்ல என்ன சொல்லுவாங்க, கிளினிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதை கிளினிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளினிக் போனாவே இப்பெல்லாம் மக்கள் குவிஞ்சு கிடக்குறாங்க, நோய் அந்த அளவுக்கு பரவுது, குவிஞ்சு கிடக்குறாங்க. அப்போ இதுக்கான கீ பாயிண்ட் குவி. இது சோர்ஸ் வந்து தமிழ் விர்ச்சுவல் அகாடமி, சப்ஜெக்ட் வந்து ஜியாகிரபி. இதுல விர்ச்சுவல் அகாடமில டோட்டலா 1 to 14 வால்யூம் இருக்கு. இதுல 14வது வால்யூம் தான் நான் நடத்திட்டு இருக்கேன். விர்ச்சுவல் அகாடமியை ஸ்கிப் பண்ணி போக முடியாது. நான் ரெகுலரா வீடியோஸ்ல சொல்லிட்டு தான் இருக்கேன். 14 பார்ட்லயுமே ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு துறை வரும். நான் ஏன் ஜியாகிரபி எடுத்தேன்னா, ஜியாகிரபி ஈஸியா படிச்சுட்டு போகலாம், விஷுவலா படிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது பாருங்க, அமைகல்லாய்டியல் ஸ்ட்ரக்சர். இங்கேயும் டல் இருக்கு, இங்கேயும் டல் இருக்கு. நான் என்ன சொன்னேங்க, வயசானவங்களே டல்லா இருப்பாங்க. அப்போ வயது ஒரு கீ பாயிண்ட் சொன்னேன்னா, வயதுனா வாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வாதுமை. ஸ்ட்ரக்சர் அப்படின்னா வடிவமைப்பு. நான் திருப்பவும் சொல்றேன், அமைக்டாலாடியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா டல்லுன்னு இருக்கு பாருங்க, 2 டல் இருக்கு. வயசானவங்களே டல்லா இருப்பாங்க. அப்ப வயதுனா வாதுன்னு வரும். ஸ்ட்ரக்சர்னா வடிவமைப்பு. இது முடிஞ்சா அடுத்து அமைக்டல். இங்கேயும் டல் இருக்கு பாருங்க, இதை தான் நான் போட்டோ வச்சு காமிச்சேன். வயசானவங்க டல்லா இருப்பாங்க, வயதுனா வாது. அப்புறம் அவங்க அயர்ந்து தூங்குவாங்கன்னா அயற்படிவ. அப்புறம் அவங்களுக்கு மூஞ்சியில குழி விழுந்திருக்கும். நான் இமேஜ் வச்சே சொன்னேன், குழிவு. இங்க பாக்கதாங்க இந்த 3 கீப்பா ஞாபகம் இருக்கணுமான்னு இருக்கும். நான் அமைக்டல் பக்கத்துலயே அந்த தாத்தா இமேஜ் வச்சிருக்கேன்னா, அதை பார்த்து அப்படியே படிச்சுட்டே இருந்தீங்கன்னா நல்லா மைண்ட்ல நிற்கும். இந்த 3ங்கிறது கஷ்டமாவே தெரியாது. அதை வச்சு இமேஜின் பண்ணி படிச்சுட்டே இருங்க. ஓகே. அனபேட்டிக். நான் என்னங்க சொன்னேன், பேட் எப்போ எடுத்துட்டு போவோம்னா, வெப்பம் மாறினதுக்கு அப்புறம், வெயில் தணிஞ்சதுக்கு அப்புறம். அப்போ அதுக்கு என்ன பேரு, வெப்பநிலை மாறு வெப்பநிலை சார். அதுக்கப்புறம் நம்ம அந்த மேட்ச்ல ஜெயிச்சிட்டோம்னா பேட் மேல தூக்கிட்டு ஆடுவோம். அப்போ மேல தூக்கிட்டு ஆடுவோம்னா மேலெழும். அனபேட்டிக் விண்டுனா, அனபேட்டிக்னா நான் சொல்லிட்டேன், வின் பண்ணோம்னா மேல பேட்டை தூக்கிட்டு ஆடுவோம்னு சொல்லி மேலெழு. அப்போ விண்டுனா என்னங்க, காற்று. ஆனா கிளிப், இதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இந்த கிளிப்பு மட்டும் எடுத்துங்க. கிளிப்பு ஞாபகம் வச்சுங்க, இந்த பொண்ணுங்க போடுற கிளிப்பு. அது வந்து வண்ணமா போய் கடையில தேடி பொறுக்கி எடுத்துருவாங்க. அப்போ பொறுக்கி எடுப்பாங்க. அப்புறம் வண்ணமா எடுத்துப்பாங்க. அப்போ இருவண்ண படம். இது அனகிளிப்பை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அனல்சைட் பசால்ட் அப்படியே இருக்கு பாருங்க, அனால்சைட் பசால்ட். அனல்சிட்டிசேஷன் அப்படின்னா அனால்சைட் சேஷன் அப்படின்னாவே அதுவா மாறுறது, உருவாகிறது. அப்போ உருவாக்கம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து அனால்சைட் சைனேட் அப்படியே இருப்பாங்க, அனால்சைட் சைனேட். இது முடிஞ்சு. அனலைசர். நம்ம ஏதாச்சும் எக்ஸாம் போய் எழுதிட்டு வந்தோம்னா என்ன சொல்லுவோம், கொஸ்டின் அனலைஸ் பண்றா அப்படின்னு சொல்லுவோம். அப்பதான் அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அப்ப அனலைஸ்னாவே என்னங்க, ஆய்வு பண்ணி பார்க்கணும். கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, எங்க இருந்து கேட்டிருக்காங்க, என்ன சோர்ஸ்ங்கிறத ஆய்வு பண்ணி பார்க்கணும். அப்ப ஆய்வு. இன்னொன்னு என்னன்னா பகுப்பாய்வு. அனாலிசிஸ் ஆஃப் இக்னியஸ் ராக் அப்படின்னா, நான் இக்னியஸ்க்கு ஏற்கனவே சாக்கு சொல்லியிருக்கேன். இக்னியஸ்னா அக்னி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அக்னி நெருப்புல என்ன வரும், அனல் வரும். அப்போ அனற்பாறை. ராக்னா பாறை. முடிஞ்சு. அனாலிசிஸ்னா என்னங்க, பகுத்து பார்க்கணும், பகுப்பாய்வு. இது பாருங்க, அனமார்பிசம். ஃபிசம் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். ஃபிசம் ஸ்பீடா சொன்னா ஃபிஸ்ன்னு வரும். ஃபிஸ் எப்பவுமே ஆழமான பகுதியில தான் இருக்கும் கடல்ல. அது இமேஜ் வச்சு காட்டினேன். அப்போ ஆழடுக்கு வந்துருச்சு. இந்த மார்பிசமை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மார்க் பண்றாங்க, பிக்சர் மார்க் பண்றாங்கன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கிண்டல் பண்றதுக்கு மீம் டெம்ப்ளேட் எடுத்துட்டு அதுல அவங்களோட இமேஜ், இப்போ வடிவேல் இமேஜ் இருக்குன்னா அந்த அவங்க தலைக்கு மேல நம்ம தலைய இமேஜ் கிராப் பண்ணி வச்சிருவாங்க. அப்போ உருமாற்றம் பண்ணி வச்சிருவாங்க. அப்போ உருமாற்றம். மார்பிசம்னாவே உருமாற்றம். இது பாருங்க, அனஸ்டாமோசிங் சேனல். நான் என்னங்க சொன்னேன், இதுல சிங் மட்டும் எடுத்துக்கங்கன்னு சொன்னேன், விஜய் வச்சு சொல்லியிருந்தேன். துள்ளாத மனமும் துள்ளும்ல அவங்க வந்து பிரிஞ்சிருப்பாங்க. ஆனா சிங்கு பாடணும்னு அவங்க கிளை மாதிரி பிரிஞ்சிருந்தவங்க சேர்ந்துருவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ கிளை பிரி இருக்குங்களா, பின்னல். ஓகே. அப்போ சிங் பண்ணா, பாடுனா கிளை மாதிரி பிரிஞ்சிருக்கவங்க கூட சேர்ந்துருவாங்க. அப்போ கிளை பிரி. அடுத்து அனடெக்சிஸ் அப்படின்னா டெக்ஸ்ட் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ யாராவது நம்மளுக்கு பிடிச்சவங்க டெக்ஸ்ட் பண்ணாங்கன்னா உயர பறக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உயரனல். அப்புறம் நம்ம மூஞ்சிலேயே மாற்றம் வந்துடும். இங்கேயும் மாற்றம் இருக்கு, இங்கேயும் மாற்றம் இருக்கு. அப்போ உருமாற்றம். உருவன்னு சொல்லுவோம் நம்ம மூஞ்சியை. அப்போ உருமாற்றம். மூஞ்சியே மாற்றம் அடையும். அப்புறம் நம்ம நயமா அப்படியே சிரிப்போம், புன்னகை பண்ணுவோம். அப்போ நயமாற்றம் ஒரு கீ பாயிண்ட். ஓகே. அடுத்து அனடாமி ஆஃப் ஹவுசஸ். இங்கே ஹவுசஸ் இருக்கு, வீடுகளின். அனடாமினா அந்த கூறுகள்னு சொல்லுவோம். அப்போ கூறுகள். இது பாருங்க, ஆன்சியோடெக்டிக் ராக்ஸ். இது என்னன்னு சொல்ல வராங்க அப்படின்னா, வேதி மாற்ற முறவியலா பாறைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அப்பாற்பட்ட பாறையம்மா. இந்த பாறையில எந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி வேதியியல் மாற்றம் நடக்காத பாறைகள் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்காடா, இந்த டெக்னிக்கை எப்படி ஞாபகம் வச்சுங்க அப்படின்னா, டெக்னிக் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. இந்த டெக்னிக் ஞாபகம் வச்சுட்டு, அப்போ இந்த மாதிரி வேதியியல் மாற்றமே ஆகாத பாறையா, அப்போ இதுக்கு எப்படிடா வேதியியல் மாற்றம் பண்றது, ஏதாவது டெக்னிக் இருக்கா சொல்லு, ஏதாவது டெக்னிக் இருக்கா அப்படின்னு கேட்போமா. அப்போ டெக்னிக் அப்படி லிங்க் பண்ணிக்கலாம். நான் திரும்பவும் சொல்றேன், ஆன்சியோடெக்டிக் ராக்ஸ் அப்படின்னா இதை டெக்னிக் மட்டும் எடுத்துட்டு டெக்னிக் ஸ்பீடா சொன்னீங்கன்னா டெக்னிக்னு வரும். அதாவது இந்த ராக்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா, வேதியியல் மாற்றமே இதுக்கு நிகழாது, அப்படி வேதியியல் மாற்றம் நிகழாத பாறைகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாம என்ன சொல்லுவோம், இதுக்கு ஏதாவது வேதியியல் மாற்றம் பண்ண முடியுமா,
ஏதாவது டெக்னிக் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்போ டெக்னிக்னா டெக்னிக்னு வந்துடும். அடுத்து ஆன்சியன் ஃபார்மேஷன். ஆன்சியன்னா என்னங்க? பழமையான, தொன்மையான. அப்போ தொல்பொருள்னு சொல்லுவோமா? அப்போ தொல் வந்துருச்சு. ஃபார்மேஷன் என்னங்க? அமைகிறது, ஃபார்ம் ஆகுறதுன்னு சொல்லுவோம். அப்போ பாறை அமைப்புகள். அடுத்து ஆன்சியன் மேண்டில் ஆர் வேஸ்ட். இப்போ ஆன்சியன்னா தொன்மையான இது வந்துடும். மேண்டில் அப்படின்னா மென்டல் ஞாபகம் வச்சுங்க. மேண்டில்னா மென்டல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம சரியா சின்ன வயசுல படிப்பு ஏறல அப்படின்னா, நீ மென்டல்ரா உனக்கு படிப்பு ஏறாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சதி ஞாபகம் வச்சுங்க. சதி செஞ்சு நம்மளை மூட்டை தூக்க விட்டுருவாங்க. மூட்டைனா மூட்டங்கள். ஓகே, நீ வேஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ வேஸ்ட்டும் கவர் ஆயிடும். நான் திரும்ப சொல்றேன். ஆன்சியன்னா தொன்மையான இது தெரியுமா? மேண்டில் மென்டல் ஞாபகம் வச்சுங்க. சின்ன வயசுல நமக்கு படிப்பேறல அப்படின்னா, நீ படிப்பேறாதரா, நீ ஒரு மென்டல்ரான்னு சொல்லி நமக்கு சதி செஞ்சிருவாங்க. சதி ஞாபகம் வச்சுங்க. சதி செஞ்சு நம்மள மூட்டை தூக்க விட்டுருவாங்க. மூட்டைனா மூட்டங்கள். அப்ப பாறை மூட்டங்கள் ஃபுல்லா வந்துருச்சுங்களா? எது வேணா நடுவுல மாத்தலாம். அதுக்காக தான் நான் ஃபுல்லா சொல்றேன். சதி செஞ்சு மூட்டை தூக்க விட்டு நீ வேஸ்ட்ரான்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? இது ஒரு கதை மாதிரி அப்படியே ஞாபகம் வச்சுங்க ஃப்ளோவா. ஓகே. ஆன்சியன் பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம்னா என்னங்க? சமவெளி. பிளாட்டா இருக்கும். பிளெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாட் பிளெயின் எல்லாம் சமவெளி. ஆன்சியன்னா தொன்மையான. ஓகே. அடுத்து ஆன்சியன்ட் ரிவர். ஆன்சியன்னா தொன்மையான, ரிவர்னா ஆறு. ஆன்சியன்ட் அப்படின்னா தொன்மையான தெரியும். டோபோகிராஃபினா டாப். இது மட்டும் எடுத்துங்க, டாப்னு எடுத்துக்கங்க. நீ நிலம் வாங்கடா, டாப்பா இருப்ப. இப்ப சொந்தக்காரங்கள என்ன சொல்லுவாங்க? நிலத்தை வாங்கி விடுப்பா, நீ டாப்பா வருவ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிலம் வாங்கினாவே டாப்பா வருவோம். டோபோகிராஃபி. ஓகே. அடுத்து ஆன்சியன் வல்கனோனா, ஆன்சியன்னா தெரியும். வல்கனோனா எரிமலை. இது பாருங்க, ஆண்டிசைட் அப்படின்னா அப்படியே வரும். ஆண்டிசைட் பாறை. ஓகேவா? அடுத்து ஆண்டிசைட் லைன் அப்படின்னா, இப்ப ஆண்டிசைட்டை ஸ்பீடா சொல்லி பாருங்க. அந்த சைடுன்னு வரும். அந்த சைடு. நம்ம எங்கேயாச்சும் பிக்னிக் போனோம் அப்படின்னா, இந்த எரிமலை பக்கம், கடல் பக்கம் எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி கோடு போட்டு வச்சிருப்பாங்க. கோடு போட்டு அந்த சைடு போகாதன்னு சொல்லி போர்டு வச்சிருப்பாங்க. ஓகேவா? நான் திருப்பவும் சொல்றேன். ஆண்டிசைட் அப்படின்னா அந்த சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எங்க பிக்னிக் போனோம் அப்படின்னா, பிக்னிக்னு நான் என்னன்னு சொன்னேன்? பிக்குன்னு இங்க வருதுங்களா? பசிபிக்க தான் நான் சொன்னேன். பசிபிக்க இந்த பிக் மட்டும் எடுத்துட்டு பிக்னிக் போனோம் அப்படின்னா, என்ன போர்டு வச்சிருப்பாங்க? அந்த சைடு போகாத அப்படின்னு சொல்லி போர்டு போட்டு கோடு போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ எரிமலை, கடல் பக்கம்லாம் நீ போகாத அப்படின்னு சொல்லி போர்டு போட்டு வச்சிருப்பாங்க. டேஞ்சரஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி போட்டு போர்டு போட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடு போட்டு வச்சிருப்பாங்கன்னா லைன், இந்த கோடு, அதுக்காக நான் சொன்னேன். ஓகேவா? அனிமோகிராஃப், அனிமோமீட்டர். நான் அனிமோமீட்டரை காட்டினேன்னா காற்று வேகத்தை அளக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான். அப்போ காற்று வேக மானி. இதுலயே அனிமோ காமனா இருக்கு. இந்த கிராஃப் எதுக்குன்னா இது வேகத்தை அளக்கும். இதை கிராஃபா வந்து அந்த வேகத்தை வந்து கிராஃபா வந்து கிராஃப் போடும். இது பதிவி. இந்த வேகத்தை இது அளந்து கொடுத்தா இது கிராஃபா ஆட்டோமேட்டிக்கா போட்டே வரும். அதனால இந்த கிராஃப்னா இந்த பதிவின்னு வரும். இந்த அனிமோமீட்டர்னா காற்று வேக மானி. அனிராய்டு பேரோமீட்டர். இது அனிராய்டு அப்படியே வந்துடும். பேரோமீட்டர்னா காற்றழுத்த மானி. இது காற்று வேக மானி. இது காற்றழுத்தம், இந்த ப்ரெஷரை கால்குலேட் பண்றது. இது வந்து வேகத்தை கால்குலேட் பண்றது. ஓகேவா? இந்த பேரோமீட்டர்ல பார்னு ஞாபகிச்சுங்க. இப்போ நம்ம வீட்டுல யாராச்சும் குடிக்கிற பழக்கம் இருந்து பாருக்கு போறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவாங்க? நீங்க போகாதீங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுப்போம். அப்போ இதுல அழுத்தம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்க? காதுல கூட வாங்க மாட்டாங்க. காதுலன்னா காத்துல அப்படின்னு கூட ஞாபகம். இல்லைன்னா அதுல அது வந்து காத்துல விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு கூட ஞாபகம். நான் திருப்பவும் சொல்றேன். அனிராய் பேரோமீட்டர்னா காற்றழுத்த மானி. பேரோல பார் எடுத்துங்க. நம்ம வீட்டுல யாராவது பார் போய் குடிக்கிற பழக்கம் இருந்தா போகாதீங்கன்னு அழுத்தம் கொடுப்போம். அப்ப அழுத்த மானி. அதை அவங்க காத்துல விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ காற்றழுத்த மானி. ஓகேவா? சில பேருக்கு தெரியும், தெரியாது. சின்ன டிஃபரன்ஸ் தான். இது அனிமோமீட்டர்னா வேகத்தை அளக்கக்கூடியது. பேரோமீட்டர்னா அழுத்தத்தை ஐடென்டிஃபை பண்றது. இது பாருங்க, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஆங்கிள்னா கோணம், எல்லாத்துக்கும் தெரியும். டிப்ரெஷன் 2 இருக்குங்க. டிப்ரெஷன் ஒன்று இருக்கு, இம்ப்ரெஷன் ஒன்று இருக்கு. இம்ப்ரெஷன்னா அப்படியே மேலே போறது. இதே இந்த டிப்ரெஷன்னா அப்படியே கீழே இறங்குறது. அப்போ அதனால டிப்ரெஷன் அப்படின்னா இறக்க கோணங்கள். அடுத்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். நான் சொன்னேன் அந்த லிஃப்ட் வச்சு காமிச்சு அது என்னன்னு சொல்லுவோம்? எலிவேட்டர்னு சொல்லுவோம். எலிவேட்டர் என்ன பண்ணுவோம்? கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு நம்மளை ஏற்றிட்டு போவோம். அப்போ ஏற்றம். அப்போ ஏற்ற. ஆங்கிள்னா கோணங்கள். அடுத்து ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர்னா கோணம். இது நம்ம பிசிக்ஸ்ல படிச்சிருப்போம். மொமெண்டம் ஃபோர்ஸ் அப்படின்னு. மொமெண்டம்னா உந்தம். இல்லைன்னா மொமெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு என்ன இது இருக்கும்? நமக்கு என்ன எய்மா இருக்கும்? அந்த டிஎன்பிசி செவர்ல வந்து நம்ம போய் போட்டோ எடுக்கணும். அந்த மொமெண்ட்டுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மொமெண்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணிக்கணுங்க? நம்மளுக்கு நம்மளே உந்திக்கணும். அப்போ மொமெண்ட்னா உந்தம். நமக்கு நல்ல மொமெண்ட் வாழ்க்கையில கிடைக்கணும்னா நம்ம உழைக்கணும். நம்ம அதுக்கான நம்மளை உந்திக்கணும்னா நம்ம புஷ் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம். அப்போ மொமெண்ட்னாவே உந்தம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. அடுத்து ஆங்குலர் ராக் ஃப்ராக்மெண்ட் அப்படின்னா, ராக்னா பாறை தெரியும். ஃப்ராக்மெண்ட்னா ஃப்ராக் ஞாபகம். ஃப்ராக்னா ஃப்ராக்னு வரும். இந்த ஃப்ராக்னா தவளை எங்கெங்க இருக்கும்னா இந்த பாறை துண்டுக்கு அடியில இருக்கும். இப்படி 2 பாறை இருக்கு அப்படின்னா
இந்த 2 பாறை துண்டுக்கு அடியில போய் மறைஞ்சு படுத்துரும். அப்போ ஃப்ராக்னாவே ஃப்ராக் ஞாபகிச்சுங்க. அப்போ ஃப்ராக்னா தவளை எப்பவுமே எங்க இருக்குன்னா 2 பாறை துண்டுக்கு நடுவுல போய் மறைஞ்சிருக்கும் அப்படின்னு ஞாபகிச்சுங்க. அப்போ பாறை துண்டுகள். ஆங்குலர் அன்கன்ஃபார்மிட்டி அப்படின்னா, ஆங்குலர்னாவே கோணம் நமக்கு தெரியும். அன்கன்ஃபார்மிட்டி அப்படின்னா 2 இருக்குங்க. இது பாருங்க, கன்ஃபார்மிட்டி அப்படின்னா ஒன்றுதல், ஒரே மாதிரி இருக்கிறது, யூனிஃபார்மா இருக்கிறதுன்னு அர்த்தம். அன்கன்ஃபார்மிட்டி அப்படின்னா ஒன்றாம இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ஒன்றாமை. நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். ஆங்குலர் அன்கன்ஃபார்மிட்டி அப்படின்னா, ஆங்குலர்னா கோணம் வந்துடும். அப்புறம் கன்ஃபார்மிட்டி அப்படின்னா ஒரே மாதிரி ஒன்றி இருக்கிறதா கன்ஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். இதுல அன்கன்ஃபார்மிட்டி அப்படின்னா ஒன்றாம இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஒன்றாமை. அடுத்து ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர்னா கோணம், வெலாசிட்டினா வேகம்னு சொல்லுவோம், திசை வேகம். அப்போ வேகத்துக்கு என்ன சொல்லுவோம்? விரைவுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது பாருங்க, ஆன் ஹெட்ரல் யூ ஹெட்ரல் இருக்கு. இதுல ஹெட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காமனா இந்த யூவும் ஆனும் விட்டுருங்க. நான் ஃபர்ஸ்ட் சொல்றது மட்டும் பாருங்க. ஹெட்ரல் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஹெட். இப்போ நம்ம படிக்கிறப்ப என்ன சொல்லுவாங்க? சீக்கிரம் படிச்சு மண்டையில ஏத்து அப்படின்னு சொல்லுவாங்க. மண்டையிலனா ஹெட் இல்ல. அப்போ படிக்கிறப்போ நீ நல்ல மைண்ட்ல ஏத்து, ஹெட்ல ஏத்து, மண்டையில ஏத்து அப்படிம்பாங்க. அப்போ படிகனாவே ஹெட். ஓகேவா? இந்த படிக காமனா இருக்கும் ரெண்டுக்கும். இதுல ஆன் அப்படின்னா குறை ஞாபகிச்சுங்க. யூ அப்படின்னா முழு ஞாபகிச்சுங்க. யூ இப்படி போட்டாவே இப்படி கீழ இருந்து மேல போகும். அப்போ யூ ஹெட்ரல்னாவே யூ கீழ இருந்து மேல போறதுனால அப்பு. அப்போ முழு, இங்கிருந்து மேல போயிட்டோம்னா முழுமை அடைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ முழு படிக அப்படின்னு ஞாபகிச்சுங்க. அடுத்து ஆன்ஹைட்ரைட். இந்த ட்ரைட்டை நான் ரைட்டுன்னு ஞாபகம் சொல்லியிருக்கேன். அப்போ பென்ல நம்ம ரைட் பண்றப்போ இங்க் வந்து நீர் மாதிரி வரும், நீரிலி. ஓகே. அப்புறம் ஏனியன் அப்படின்னா ஆனியன் ஞாபகிச்சுங்க. இப்போ ஆனியன்னா வெங்காயத்தை நம்ம உரிக்கும் போது எதிரில் இருக்கவங்களுக்கும் கண் கலங்குமா? அப்போ எதிர் மின்னணும், எதிரி அணி. இது பாருங்க, ஆனுவல் மாய்ச்சர் இண்டெக்ஸ். ஆனுவல்னா ஆண்டு, ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்போ ஆண்டு. மாய்ச்சர்னா ஈரப்பதம், இண்டெக்ஸ்னா சுற்றுறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுலயே இருக்கு அப்படியே. நெக்ஸ்ட் ஆனுவல் டெம்பரேச்சர் ரிங். ஆனுவல்னா ஆண்டு, டெம்பரேச்சர்னா வெப்பநிலை, ரிங்னா வளையம் தானே, கையில தான் போடுவோம், விரல்ல தான் போடுவோம். அப்போ ரிங்னாவே விரல்ல போடுவோம்னா விரல்னா விரவல். அப்புறம் அது வளையம் மாதிரி இருக்கும். அப்போ வளையம். ஆனுலர் ட்ரைனேஜ் பேட்டர்ன். ட்ரைனேஜ்னா என்னங்க? வடிகால்னு சொல்லுவோம். டிச்சு, வடிகால், ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பேட்டர்ன் அப்படின்னா எனக்கு இதே பேட்டர்ன்ல வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பேட்டர்ன்ல எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதே பேட்டர்ன்ல அதே உருவத்துல, அப்போ உருவமைப்பு. ஆனுவலர் ரிங்னாவே வளையம் தான். அப்போ ஆனுவலர் ரிங் அப்படின்னா வளைய வரை. அடுத்து ஆனோடு. நம்ம கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த பக்கம் ஆனோடு இருக்கும், இந்த பக்கம் கேத்தோடு இருக்கும். பிளஸ் மைனஸ். இப்போ ஆனோடுனா பிளஸ், கேத்தோடுனா மைனஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஆனோட்னா என்னங்க? பாசிட்டிவ் என்னன்னு சொல்லுவோம்? நேருன்னு சொல்லுவோம், நேர் மின்னு சொல்லுவோம். அப்போ நேர்மின் முனை. கேத்தோடுனா நெகட்டிவ், எதிர் மின் முனை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது பாருங்க, அனாமலினா இதுக்கு நான் 2 சொல்றேன். நார்மலி, அனாமலி. நான் சும்மா கான்செப்டாவே சொல்றேன் பாருங்க. நார்மலினா நார்மலா இருக்கிறது, நம்மள மாதிரி ஹெல்த்தா இருக்கிறது, நல்லா இருக்கிறது, நல்ல உடம்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அனாமலி அப்படின்னா ஹெல்த் இல்லாம இருக்கிறது. அப்போ ஒவ்வாமை, சேராம இருக்கிறது, அப்போ பிறழ்வு, முடியாம இருக்கிறது அப்படின்னு ஞாபகம். இது கான்செப்ட் இல்ல, ஜஸ்ட் நான் இந்த ஷார்ட்கட்காக சொல்றேன். அனாமலி அப்படின்னா 2 ஞாபகிச்சுங்க. நார்மலி, அனாமலி 2. அப்ப நார்மலினா நம்ம நார்மலா இருக்கிறோம்னு சொல்லுவோமா? நார்மலா இருக்கேன்ப்பா, ஹெல்த்தா இருக்கேன், சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், அப்ப நார்மலா இருக்கிறது. அப்ப அனாமலினா ஹெல்த் இல்லாம இருக்கிறது, அப்போ ஒவ்வாமை, சேராம இருக்கிறது, அப்புறம் ரொம்ப இதா இருக்கிறது, அன்ஈஸியா இருக்கிறது, அப்ப பிறழ்வு 2. ஓகேவா? இது பாருங்க, அனார்த் சைடு. இது அப்படியே இருக்கு, அனார்த் சைடு பாறை அப்படின்னு அப்படியே இருக்கு. இது பாருங்க, அண்டார்டிக் ஏர் மாஸ். அண்டார்டிகா அப்படியே இருக்கு. ஏர்னா காற்று, மாஸ்னாவே திரள். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் முன்னாடி வீடியோல. மாசான ஆக்டருக்கு வந்து எப்பவுமே கூட்டம் அதிகமா திரளும். அப்போ மாஸ்னாவே திரள் தான். இது பாருங்க, அண்டார்டிக் சர்க்கிள். அப்போ அண்டார்டிக் வட்டம் அப்படியே இருக்கு, சர்க்கிள்னா வட்டம். அடுத்து ஆன்டிசிடென்ட் ட்ரைனேஜ் அப்படின்னா வடிகால்னு அர்த்தம். ஆன்டிசிடென்ட்னா ஆக்சிடென்ட் ஞாபகிச்சுக்குங்க. ஆன்டிசிடென்ட் ஸ்பீடா சொன்னீங்கன்னா ஆக்சிடென்ட் வரும். இப்போ நமக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பழசெல்லாம் என்ன ஆகுங்க? மறந்துடும். முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்துடும். அப்போ முந்தைய. இதுக்கு என்னங்க சொல்லியிருக்கேன்? ஆந்திராசைடுக்கு வந்து ஆந்திரா சைடுன்னு சொல்லியிருக்கேன். ஸ்பீடா சொல்லும் போது ஆந்திரா சைடுன்னு சொல்லி, ஆந்திரா சைடுல வந்து ஃபைச்சீன் எல்லாம் அனல் பறக்கும். அப்ப அனல் மிகு நிலக்கரி. இது நிலக்கரியில ஒரு வகை. ஜியாகிரபியில் நம்ம படிச்சிருப்போம், இருந்தாலுமே நான் சொல்றேன். ஓகே. ஆந்த்ரோபாலஜி. இந்த போலஜியை மட்டும் ஞாபகம் சொல்லியிருக்கேன். போலஜினா பார்லேஜி சாப்பிடாத மனுஷங்களே கிடையாது. அப்போ மாநிலவியல் பற்றிய படிப்பு. ஆந்த்ரோபயோமெட்ரி. இதேதான் ஆந்த்ரோபோ காமனா வருங்க. இதுல மெட்ரினா மீட்டர்னு ஞாபகிச்சுக்குங்க. மீட்டர்னு என்னங்க? மீட்டர்ல அளப்போமா? அப்ப அளவை முறை. ஆந்த்ரோபோனா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், மனித அளவை முறை அப்படியே வந்துடும். அப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் போனா நம்ம என்ன சொல்லுவோம்?
ஆன்டிபயோட்டிக் போட்டு வந்தேன்னு சொல்லுவோம். அப்போ ஆன்டிபயோட்டிக்னாவே எல்லாத்துக்கும் தெரியும், நுண்ணுயிர் கொல்லி முறி அப்படின்னு சொல்லுவோம். முடிஞ்சா இப்ப பாருங்க, ஆன்டி கிளினிக்கல் வேலியா, இதுல கிளினிக்கல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கீ பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்னேன், இப்போ ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இருக்காருன்னா அவன் சொல்லுவோம், கிளினிக் போயிட்டு வரேன், நான் டாக்டர் பார்க்க கிளினிக் போறேன். அப்போ கிளினிக்கல்னா கிளினிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்பெல்லாம் நோயாளிகள் அதிகமா குவியறாங்க கிளினிக்ல. அப்போ வேலினாவே பள்ளத்தாக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, இது பாருங்க, ஆன்டி கிளினிக்கல் ஃபோல்டு. கிளினிக்னாவே குவிவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் ஃபோல்டுனா பாறை மடிப்பு. ஃபோல்டுனாவே மடிப்பு, இது எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவா? அடுத்து ஆன்டி கிளைன். நான் அந்த இமேஜ் காமிச்சேன் இல்லையா, ஆன்டி கிளைன் சைக்ளைன் 2 கான்செப்ட் இருக்கு. இல்ல ஆன்டி கிளைன்னா இப்படி மலை மாதிரி கூஞ்சிருக்கும்னு சொல்லி இமேஜ் வச்சு காமிச்சிருக்கேன். இமேஜ் வச்சு அப்படியே பாக்குறப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அப்போ குவி ஒரு கீ பாயிண்ட். இன்னொன்னு, இது எப்படி இருக்குங்க, மேல இப்படி வளைஞ்சிருக்கா, அப்போ மேல் வலை இன்னொரு கீ பாயிண்ட். இது பாருங்க, லாஸ்ட் ஒன்னு, ஆன்டி கோனோசிவ் அப்படின்னா, கோனோசிவ் அப்படின்னாவே கன்சிவ் ஞாபகம் வச்சுங்க. இந்த கோனோசிவை ஸ்பீடா சொல்லும் போது கன்சிவ்னு வரும். அப்போ நம்ம வீட்டில் யாராச்சும் கன்சீவா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கறி மீன் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களை கவனமா பார்த்துப்பாங்களா. அப்போ கறி மீனுனா கரிமான சாப்பிடக்கூடாத ஐட்டத்தெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துருவோம். அப்போ தடுக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்க, ஒரே ஸ்ட்ரெச்சில் இப்போ நம்ம 55 பார்த்துட்டோம். பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இனி நம்ம லென்த் வீடியோவா கொண்டு போவோம். அடுத்து சொற்பொருளும் கொண்டு வரேன். பாருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.